ஹாய் மக்களே, சேனலிருந்து நான் உங்கள் வித்யா. டெய்ஸி ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி. ஸோ இதில் நான் 2 சைஸ் கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6mm சைஸில் இருக்கிற கிறிஸ்டல் பீட்ஸ். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4mm சைஸில் இருக்கிறது. வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த ஒயிட் கலரில் இருக்கிற நரம்பு நைலான் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு சைடு வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் எல்லாமே லாஸ்ட்டு போட்டிருந்த வீடியோவில் சேம் மெத்தட் நம்ம வந்து சொல்லியிருப்போம். செக் பண்ணுங்கள். பட் நான் இதுலேயுமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாம்ஷெல் பீடு டிப்பை வந்துட்டு நான் உள்ளே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியர் லாக் போட்டுட்டு அதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. நல்லா எண்டில் இப்படி நகர்த்தி கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆகிடும். இதுதான் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு இந்த வயரை நல்லா பிடிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். மைல்டாக நமக்கு இருந்தால் போதும், ரொம்ப வந்து வெளில நீட்டிகிட்டு இருக்க வேணாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ஷெல்லை இப்படி கொண்டுட்டு வந்துட்டு ஒரு ப்ரெஸ், இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோன்னா இந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்த இப்படி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லாப்ஸ்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிப்போம். கோல்டு கலர் ஜம்ப்ரிங்கு, கோல்டு கலர் லாப்ஸ்டர். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு லாப்ஸ்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 டூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இவ்வளோதான் உங்களுக்கு லாக் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு செலோ டேப்பை நான் வந்து போட்டு, ஒயிட் டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எட்ஜ் வந்து நமக்கு ஜாயினடாக இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இது லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மீட்டர் அப்படின்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். 1/2 மீட்டர் போதுமாக இருக்கும். 1 மீட்டர் தேவைப்படாது ஷியராக. 1/2 மீட்டர் வந்து நமக்கு ஓகேவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4mm சைஸில் இருக்கிற கிறிஸ்டல் பீடு, இந்த எட்ஜு இப்படி வச்சுருக்கேன். அண்டு இந்த எட்ஜு இப்படி போடுறேன். இப்படி கிராஸாக போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. 2 ஒயரையும் ஒரே நீட்டில் விடலை, ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டுட்டு போய் வச்சிடலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு 1 பீட் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 பீட். கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து எடுத்துக்கிட்டு பீட் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து கொடுத்தது ஆப்போசிட்டில் கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி சென்டராக கொடுக்குறோம். ஸோ இது இப்படி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடு 3 பீட்ஸ் கோத்துக்கோங்க. அண்ட் இந்த சைடும் வந்து 3 பீட்ஸ். ஸோ 2 சைடும் 3 பீட்ஸ் வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்ம இந்த 6mm சைஸில் இருக்கிற கிறிஸ்டல் பீடை போட்டுக்க போகிறோம். ஸோ இப்படி போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த 2 பீடுக்கும் நடுவில், இப்போ உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் தெரியும், இந்த மாதிரி நடுவில் போகிற மாதிரி நம்ம திருப்பிக்கணும். இப்படி இருக்கிறத ஜஸ்ட் இப்படி எடுத்து இப்படி சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்த நடுவுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். இப்போ இப்படி இழுத்து பார்த்திங்கன்னா எந்த சைடு ஒயர் எங்கே இருக்குதுன்னு தெரியும். அப்போ இப்படி திருப்பிக்கோங்க. ஏன்னா அந்தந்த சைடு ஒயர் வந்து அந்தந்த சைடு வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து இப்படி கொடுத்துட்டு இப்படி இழுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயர் வந்து வெளில வருது. ஸோ இந்த சைடு தான் நம்ம கரெக்டாக பிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 பீட் நம்ம கோத்தோம் இல்லையா, அந்த 3 பீடில் பேக் சைடு வழியாக விடணும். பேக் சைடில் இருந்துட்டு
இந்த இந்த நரம்பு வந்து விடுறோம். எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கையில் எடுத்து வச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்துட்டு வரும். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீடில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த நரம்பு வந்து இந்த நீடில் போகிற சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு இப்போ நம்ம பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரியே பேக் சைடு வழியாக இந்த சைடு 3 பீடு போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து போட போகிறோம். நீங்கள் கையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஆப்போசிட் சைடும் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடுமே நம்ம வந்து போட்டுட்டோம். லைட்டாக வந்துட்டு கேப் இல்லாமல் இழுத்து மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பீடு கொடுத்து இந்த எண்டை வந்து நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி கிராஸ் அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு கிராஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டெய்ஸி ஷேப் வந்து கிடச்சிரும். தெரியுதுங்களா? நீங்கள் என்ன சைஸ் பீடு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பீடு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சுற்றி இருக்கிற பீட்ஸை வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ ஆக்கிக்கணும். இப்போ 6 mm நான் வந்து எடுத்துக்கும் போது சுற்றி எனக்கு டோட்டலாக 7 வந்து 4 mm பீட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் அதிகமாக ஆக்குறீங்க அப்படின்னா இன்னும் பீட்ஸ் வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி வரணும். நடுவில் இருக்கிற பீடு ஃபுல்லாக ஃப்ளவர் மாதிரி கவர் பண்ணி வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிகமாகவோ கம்மியாகவோ நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த 2 சைடு இங்கே கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இப்போ 2த்தையும் சேர்த்து ஒன்று. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ணோம், இந்த சைடு 3, அந்த சைடு 3. இந்த சைடு 3, இந்த சைடு 3. ஸோ 2 சைடும் 3 3 வந்து போட்டுட்டோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2த்தையும் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த பீடு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே வந்து இப்படி லைட்டாக மேலே ட்விஸ்ட் பண்ணி இப்படி சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும். அண்ட் எந்த சைடு எந்த இடத்துல எந்த வயரு எந்த சைடில் வர்றது ஆப்போசிட்டில் போணுச்சு அப்படின்னா அது வந்து பின்னிக்கும். ஸோ அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த டெய்ஸி ஷேப் வந்து வராது. ஸோ அதனால தான் எந்த சைடு எடுத்த ஒயரோ அது அந்த சைட்லேயே வந்து பீடில் விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வயர் கரெக்டாக எடுத்தாச்சு. பீடை இப்படி லைட்டாக தூக்கிட்டு பேக் சைடு வழியாக மறக்கக்கூடாது, பேக் சைடு வழியாக அந்த பீடை வந்து விடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து கொடுக்கணும். எடுத்துக்கிட்டு பேக் சைட்லேருந்து அப்படின்னா சென்டரில் ஒரு பீட் வந்து கொடுத்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஃப்ளவர் ஷேப் வந்து வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒயர் வந்து தெரியுதுன்னா லைட்டாக பீடை வந்து ஒயர் அப்படி நீட்டி எடுத்து கொடுத்தீங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேப் வந்து தெரியாமல் வந்து ஃபில் ஆகிடும். இப்போது இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் லென்த்துக்கு வந்துட்டு மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு 5 வந்து இதில் வர மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த இடத்துல மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்.
லாப்ஸ்டர் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 இன்ச் வந்து தேவைப்படுது. பட் நம்ம வந்து இந்த இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜம்ப் ரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேங்கிங் வந்து கொடுக்கும்போது இந்த 1 இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதனால் இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இங்கே கோத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரியே 2 சைடும் ஒரு பீட், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு பீட் வந்து கிராஸாக கொடுத்துக்கிறேன். பண்ணதும் என் பண்ணதும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாம் ஷெல் போட்டுக்கலாம். இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இன்னொரு சைடில் வந்துட்டு கிளாம் ஷெல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீ லாக்கு போட்டுட்டு இப்போ இந்த இடத்த வந்துட்டு எந்த அளவுக்கு டைட்டாக நெருக்கமாக கொண்டுட்டு போயிட்டு நம்மளால் போட முடியுமோ நெருக்கமாக கொண்டுட்டு போயிட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கிங் மட்டும் அட்டாச் பண்ணணும். ஸோ நான் எப்போதும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு 2 இன்ச் போல் நான் எடுத்துக்கிறேன். ஹெட் பின் எடுத்து இந்த இடத்துல ஹேங்கிங் பால்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ரிங் எடுத்து கனெக்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்ஸி வந்துட்டு கிறிஸ்டலில் மேக் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட் வந்து பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வியர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து போடுறதுக்கும் பட் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணும்போது லுக் உண்மையாகவே இது வந்து கொஞ்சம் இம்போஸ்டாக உங்களுக்கு தெரியும். மேலே நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா பீடு, ஸோ அது வந்து நல்லா உங்களுக்கு இம்போஸ்டாக வந்து தெரியும். ஸோ இந்த வயரில் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகாது, கருத்து போகாது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணுற ப்ரேஸ்லெட்ஸ்லாம் உங்களுக்கு லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையாவே வந்து கொடுக்கும். ஸோ மறக்காமல் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.